நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கத கதையாம் காரணமா, காரணத்துல தோரணமா. போற இடத்துலலாம் இந்த சின்ன பிள்ளைங்க என்னை சூழ்ந்துக்கிட்டு, என்ன அப்பத்தா நீங்க பெரியவங்களுக்கே மருந்து சொல்றீங்க, எங்களுக்கு ஒரு கதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்டுச்சுங்க. நான் சொன்னேன், கண்ணுகளா உங்களுக்காக தானேடாப்பா நான் இருக்கேன், நல்ல கதை சொல்றேன் அப்படின்னுட்டு தான் இன்னைக்கு தான் எல்லா ஏட்டையும் எடுத்து வச்சிருக்கேன். இதில் எந்த கதை சொல்றதுன்னு தான் தெரியல. நல்ல கதை இருக்குல்ல. ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு பொண்ணு. கிரிப்பட்டினம்னு ஒரு ஊர். அந்த ஊர் ராஜாவுக்கு கண்மணின்னு ஒரு பொண்ணு. பேரு தான் கண்மணி. அதுக்கு சாயங்கால நேரத்தில் கண்ணே தெரியாது. இது யாருக்கிட்டையும் சொல்லலை இந்த பொண்ணு. சாயங்காலம் ஆச்சுன்னா யாரோடையும் விளையாட மாட்டா. அவள் பாட்டு மூஞ்சியை தூக்கிக்கிட்டு போய் குப்புரை அடித்து படுத்துக்கிடுவா. இதை மந்திரி பார்த்துட்டு ராஜா கிட்ட சொன்னார், உங்கள் பொண்ணுக்கு சாயங்கால நேரத்தில் கண்ணு தெரியல நினைக்கிறேன்னு சொன்னார். ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. என்னது, என் பொண்ணுக்கு கண்ணு தெரியலையா? எங்கே கண்மணி, இங்கே வாமா, நம்ம 2 பேரும் சதுரங்கம் ஆடலாம் வா. சதுரங்கம்னா என்ன? நீங்கள் செஸ்ஸும்பீங்களே அந்த ஆட்டந்தேன். அவங்க 2 பேரும் ஆடிட்டு இருந்தாங்க. கண்மணிக்கு சரியா கண்ணு தெரியல. எந்த காயை எங்கே நவத்தணும் ஒன்றும் தெரியல. கோவச்சுக்கிட்டு எல்லாத்தையும் இப்படி அழைச்சி விட்டுட்டு போயிட்டா. ராசாவுக்கு தெரிஞ்சு போச்சு, சரி நம்ம மகளுக்கு கண்ணு தெரியல, அதை சொல்லக்கூடாதுன்னு தான் இப்படி இருக்கான்னுட்டு கூப்பிட்டாரு மந்திரிய. போடு தண்டோராவை, எல்லா வைத்தியர்களையும் கூப்பிடு அப்படின்னாரு. நாட்டில் இருக்கிற எல்லா வைத்தியனும் வந்து வைத்தியம் பார்த்தான். என்னை கூப்பிட்டு விட்டுருந்தா நான் போயிருப்பேன், ஆனால் அப்போ நான் இல்லை. அப்போ அந்த நேரத்தில் ஒரு குறத்தி ஊற்றி ஓடியாந்தா. இம்புட்டு வைத்தியனையும் தள்ளிக்கிட்டு ஓடியாரா. என்னன்னு பார்த்தா, ஆறுமுகமானவனே ஆனைமுகன் தம்பியே அப்படின்னு சொல்லிட்டு ராசா கிட்ட ஒரு ஓலையை கொடுத்தா. இந்த மாதிரி ஒரு சின்ன ஓலை, நறுக்கு ஓலையை கொடுத்தா அதில் ராசாவுக்கு ஒன்றும் புரியல. இதில் என்ன எழுதியிருக்குன்னு கேட்டார். படிங்கன்னு கேட்டா ராசா இப்படி பார்க்குறாரு அப்படி பார்க்குறாரு. அவருக்கு அதில் 4 புள்ளி தான் தெரியுது. இதுதான் மருத்துவமா? என்ன மருத்துவம் அது அப்படின்னு கேட்டார். ராசா, உங்கள் நாட்டுக்கு 20 காத தூரத்தில் கிழக்கால போனீங்கன்னா அங்கே ஒரு காடு இருக்குது, அந்த காட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு மருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஓடிட்டா. ராசா தன்னுடைய பரிவாரத்தோட பிள்ளையும் கூப்பிட்டுக்கிட்டு போறார் அந்த காட்டுக்குள்ளே போகவும், காட்டுக்குள்ளே கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாரு. அங்கே பார்த்தா இம்புட்டோண்டு ஒரு சின்ன பையன் வில்லையும் அம்பையும் வச்சுக்கிட்டு அப்படியே மாம்பழத்தை குறி பார்த்து டபக்குன்னு அடிச்சிட்டான். அட, இவ்வளவு தூரத்தில் அவன் பார்க்குறான்னா அவனுக்கு கண்ணு பார்வை எவ்வளவு நல்லா இருக்கணும் பாரு. ராசாவுடைய என் மகளுக்கு இப்படி இருக்கே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டே ராஜா போனார். அந்த பையனை கூப்பிட்டு, இங்கே வாப்பா, உன் பேர் என்னன்னு கேட்டார். என் பேர் கண்ணப்பன்னா. நல்ல பேர் தான் வச்சுருக்காக அப்படின்னு. சரி, உனக்கு எப்படி பார்வை இவ்வளோ நல்லா தெரியுதுன்னு கேட்டா, அது எனக்கு எப்படி தெரியும், எங்கள் பாட்டிக்கிட்ட இல்லை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா. பாட்டிக்கிட்ட அழைச்சிட்டு போடான்னு சொல்லவும் அவன் எல்லாரையும் ரொம்ப பெருமையாக தன் பாட்டிக்கிட்ட அழைச்சிக்கிட்டு போய், பாட்டி ராசா வந்திருக்கிறாரு பாரே அப்படின்னா. பாட்டி வெளியில் வந்துட்டு ஆச்சரியப்படுறா. இந்த நாட்டு ராசா என்ன தேடி வந்திருக்கிறாரா, கும்பிடுறேன் ராசா அப்படின்னு சொன்னா. இதை பாருங்க பாட்டி, என் மகளுக்கு சாயங்கால நேரத்தில் கண்ணு தெரியல, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, அவளை எப்படியாச்சும் நீங்கள் தான் காப்பாற்றணும், ஏன்னா உங்கள் பேரனோட கண் பார்வையோட கூர்மையை இப்போ தான் பார்த்துக்கிட்டு வந்தேன் அப்படின்னு ராஜா சொன்னான். பாட்டி சொன்னாங்க, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ராஜா, ஆனால் கொஞ்ச நாளைக்கு உங்கள் மகன் என்னோட இருக்கணும், அவள் அரண்மனையில் வாழ்ந்தவ, என் குடிசையில் இருப்பாளா அப்படின்னு கேட்டபோது ராஜா சந்தோஷமா, இருப்பாளே என் கண்மணி ரொம்ப நல்ல பொண்ணாச்சுன்னு. கண்மணியும் சந்தோஷமா, நான் கண்ணப்பனோட விளையாடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துட்டா. ராசாவை பாட்டி சொன்னாங்க, போய் கொஞ்ச நாள் கழிச்சு வாங்க, அதுக்குள்ளே எல்லாம் சரியா போகும்னு. ராஜாவும் பிரிய மனம் இல்லாமல் போயிட்டான். போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வந்தா சாயங்காலம் ஆயிடுச்சு, அந்தி மங்கி போச்சு. பார்த்தா இவர் பார்க்கும்போது இந்த கண்மணி வில்லு வச்சுக்கிட்டு நல்லா மாம்பழத்தை அடிக்கிறா. அட, சாயங்கால நேரத்தில் கண்ணு தெரியாமல் இருந்த என் பிள்ளை எவ்வளவு அழகா மாம்பழத்தை பார்த்து அடிக்கிறா அப்படின்னு சந்தோஷப்பட்டு பாட்டிக்கிட்ட வந்தார். பாட்டி, என் மகளுக்கு நல்லா குணமாயிருச்சா அப்படின்னு கேட்டான். பூரண குணம் ஆயிடுச்சு, கவலையே பட வேண்டாம், அவளை நீங்கள் அழைச்சிக்கிட்டு போகலான்னு சொன்னார். என்ன பண்ணீங்க, என்ன மருந்து, உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றது, என் நாட்டிலேயே பாதி தரட்டுமாலாம் பேச ஆரம்பிச்சுட்டான் ராஜா. பாட்டி சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை,
நீங்க கொண்டு அந்த ஓலையை பார்த்தீங்களா? அதுல என்ன எழுதிருந்துச்சுன்னு? இல்லையே, நான் பார்த்தபோது 4 புள்ளி தானே தெரிஞ்சிச்சு. இல்ல, நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். பானா கீயன்னா பானா பாவன்னா. அப்படின்னா அப்படின்னு ராஜா கேட்டான். பச்சை கீரையால் பளிச்சிடும் பார்வை, அதுதான் அந்த பானா கீயன்னா பானா பாவன்னா. அவளுக்கு நிறைய கீரையும் மஞ்ச நிற காய்கறியும் பழமும் எல்லாம் கொடுத்தேன். கேரட், மாங்காய், பாவக்காய், பரங்கி, பப்பாளி, பூசணிக்காய், நிறைந்த ஊட்டம் நிலக்கடலை, நலம் தரும் முட்டை பாலுடனே, மீன் வகையோடு பருப்புகளும் மலிவாய் கிடைக்கும் பழ வகையும் தினசரி உணவில் சேர்த்திட்டால் நிச்சயம் பெறுவார் கண்ணொளியே. பச்சை பச்சை கீரைகளாம் பார்வை தெளிவாய் தந்திடுமாம் அப்படின்னு பாட்டி அவ குணமான ரகசியத்தை சொன்னாங்க. ராசாவுக்கு ஒரே சந்தோஷம். கீரிப்பட்டணம் இனிமேல் கீரைப்பட்டணம் என்று வழங்கப்படும், தண்டோரா போடவும் அப்படின்னு மந்திரிட்ட சொன்னாரு. அப்புறம் சொன்னாரு, நம் நாட்டு மக்களுக்கு இதனால் நான் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், எல்லோருடைய வீட்டிலும் கீரை பயிரிட வேண்டும், தினமும் உணவில் கீரை சாப்பிட வேண்டும், கண்ணொளி குறையாமல் என் மக்கள் சந்தோஷமாய் வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. அந்த கீரிப்பட்டின கதை, கீரைப்பட்டின கதை உங்களுக்கு எதுக்கு சொன்னேன்னு தெரியுமா? கேரட் எல்லாம் அந்த காலத்துல கிடையாது, இப்ப இருக்குல்ல. மஞ்சள் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், அதை தினம் சாப்பாட்டுல சேர்த்துட்டு வந்தீங்கன்னா பளிச்சுன்னு பார்க்கலாம். இது எப்படி இருக்கு?